Taste the Daily. பாஜகவுடன் கூட்டணி வைத்து பதவி அதிகாரத்தை அனுபவித்த கட்சி திமுக என அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். ஓமலூரில் செய்தியாளர் சந்தித்த அவர் பேசியதை தற்போது காணல. தேசிய கட்சிக்கு தலைவராக நியமிப்பது கூட திமுக தான். தேசிய கட்சிக்கு தலைவர்களாக நியமிப்பது கூட திமுக கட்சி தலைவர் சொல்லுவதுதான் கேட்பாங்க. அண்ணா திமுக அப்படி இல்லை. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும். தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும். தேர்தல் முடிஞ்சா அவையுடைய கொள்கைப்படி வெளியில் போயிடுவாங்க. திமுக மாதிரி 10 ஆண்டு காலம் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவதான் திமுக தலைவர் சொல்றாரு, எங்க கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள்லாம் ஒரே கொள்கையுடன் அப்படின்னா ஒரே கட்சியில் இருந்துக்கலாம். எதுக்கு தனித்தனி கட்சி வச்சிருப்பானே, எதுக்கு தனித்தனி கொள்கை இருப்பானே. இன்னைக்கு அண்மையில் கூட முன்னாள் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் திரு பாலகிருஷ்ணன் தெரிவித்தார், தன்னுடைய குமரையெல்லாம் தெரிவித்தார். இன்னைக்கு எதிர்கட்சின்னு என்று வருகின்ற பொழுது ஆளுங்கட்சிக்கு செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும். அதுதான் ஒரு பிரதான எதிர்கட்சியினுடைய கடமை. எல்லா எதிர்கட்சிக்கும் அதுதான். ஆளுங்கட்சியை தவிர்த்து மற்ற எல்லாமே எதிர்கட்சி தான். ஆளுங்கட்சியை தவிர்த்து மற்ற எல்லாமே எதிர்கட்சி தான். மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அது பிரச்சனை தீர்ப்பு தான் எதிர்கட்சியுடைய நிலைமை. நாங்கள் பிரச்சனை சொன்னா எங்க மேல வேணும்னு பழி சுமத்துறது, அது நல்ல அரசுக்கு ஆரோக்கியம் இல்லை. இன்னைக்கு விளக்கு எரிகின்ற பொழுது தூண்டிவிட்டா பிரகாசமா எரியும். அப்படி ஒரு ஆட்சியில் நடைபெற்ற குற்றங்களை பிரதான எதிர்கட்சி முறையில் நாங்கள் சொல்லுகின்ற பொழுது அதை ஆய்வு செய்து அதில் என்ன தவறு இருக்குது அதை சரி செஞ்சா மக்கள் மத்தியில் நல்ல பேர் கிடைக்கும். அதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் ஏதாவது ஒரு குறை எடுத்து சொன்னா எங்க மீது உடனே பழி சுமத்துறது, உடனே கள்ள கூட்டணிமா. கள்ள கூட்டணி நேர்கூட்டணியே வேணும் வேணும் வேணானா வேண்டாம். நாங்கள் நாடாளுமன்றத்தில் வேணான்னு போட்டோம். உங்க மாதிரி என்ன உடனே எதிர்கட்சியா இருக்கும்போது பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது கருப்பு பலூன் விடுறீங்க. அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகி நீங்க ஆளுங்கட்சி ஆன பிறகு உங்களோட தவறையெல்லாம் மறைப்பதற்கு தங்க மேல ஏதாவது வழக்கு போட்டு வேண்டும் பயந்துக்கிட்டு வெள்ளப்பொடி பிடிக்கிறீங்க, வெள்ளப்பட பிடிக்கிறீங்க. இதுதான் உங்களுக்கு டபுள் கேம். அண்ணா திமுக அப்படி இல்லை. நாடாளுமன்றத்தில் நான் கூட்டணியில வெளியே வந்துட்டோம், இன்ன வரைக்கும் அப்படித்தானே இருக்கிறோம். ஆனா நீங்க எதிர்த்துக்கிட்டு மத்திய நிதி அமைச்சர் கூட்டியாந்து நூற்றாண்டு விழா, கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழாவில் அவருடைய நினைவாக நாணயம் வெளியிடுறீங்க. ஏன் நீங்க அங்க வைக்கிறது எங்க? இந்தியா கூட்டணியில். அங்க வைப்பது இந்தியா கூட்டணியில், நாணயம் வெளியிடுறது மத்திய அமைச்சர். இதுதாங்க இரட்டை வேடம். இதுதான் இரட்டை வேடம் உடைய கட்சி. அதிமுக அப்படி இல்லை. வேணும்னா வேணும், வேண்டாம்னா வேண்டாம். இதுல என்ன இருக்குது தவறு? ஒரு கட்சியில சேர ஒரு கட்சியில சேர மாட்டோம், அது அந்தந்த கட்சியுடைய நோக்கம். அதுல எந்த மேல பாரதிய ஜனதா கட்சியில் இவ்வளவு கூட்டணி சேரலையா? 1999 கூட்டணி இருந்தாங்களா இல்லையா? இதே திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருந்தாங்களா? 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தாங்களா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்றர்கள்? இன்றைக்கு மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்றாங்களா இல்லையா? இவர்கள் பாரதிய ஜனதா கட்சி பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. ஏன்னா இவர்கள் அதுல அனுபவிச்சிருக்கிறாங்க. நாங்கள் அப்படி இல்லை. வேணும்னா கூட்டணிங்கிறது எப்படி தெரியுமா? வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்காக கூட்டணி அமைக்கிறாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கனமழையால் சுமார் 2 லட்சம் நெற்பயிர்கள் மழை நீர் சூழ்ந்து மூழ்கி நென்மணியில் முளைக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அதே மாதிரி டெல்டா மாவட்டத்தில் கிட்டத்தட்ட திருவாரூர், மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களில் கனமழையில் விவசாயிகள் பயிரிட்ட நெற்பயிர்கள் எல்லாம் அறுவடைக்கு தயாரிக்கின்ற இந்த சூழ்நிலையில் மழை நீரில் மூழ்கி வீணாகி இருக்கின்றது. உடனடியாக இந்த அரசு அந்த பாதிக்கப்பட்ட விவசாய நிலைகள் எல்லாம் கணக்கிட்டு அவர்களுக்கு தேவையான நிவாரணத் தொகை வழங்க வேண்டும். ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 30,000 ரூபாயாவது வழங்க வேண்டும். அங்கே கொண்டு போன 17% ஈரமுள்ள நெல்லை தான் கொள்முதல் செய்வதா சொல்றாங்க. அதை மாற்றி 17% 22% ஈர உள்ள நெல்லை விவசாயிடம் வந்து நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகின்றேன். இன்னைக்கு கூட பத்திரிகையில் பார்த்தேன், மத்திய அரசை நேற்றைய தினமே நான் இது சம்பந்தமாக அறிக்கை விட்டிருந்தேன். ஏன்னா விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பாதிப்புக்குள்ளான விவசாயிகளை காப்பாற்றுவது இந்த அரசுடைய கடமை என்ற நோக்கத்தில் இதை தெரிவிக்கின்றேன்.